நைட்டு ஃபுல்லாக எங்கள் ஊரில் ஒரே மழை. மழை வெஞ்ச கையோட உரத்தை விதைச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு 3 மூட்டை உரத்தை வச்சுட்டாங்க. நம்மள்ட்ட நம்ம நெஞ்ச அச்சுட்டு இருக்கே அப்புறம் அச்சை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மூடையை ஒரே நேரத்தில் வச்சு எறா வண்டியை அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது கொஞ்சம் அவசரப்பட்டமோ அப்படின்ட்டு. ஏன் கேட்குறீங்களா? டோரு ஃபுல்லாக ஒரே சேகரிங்க. இருந்தாலும் பரவாயில்ல, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை திருக்கிட்டு போனா தம்பி ஓரம் பப்பா அப்படின்னு நமக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தாதான் தெரியுது இந்த ஊர் ஐயா. ஐயா என்னங்கய்யா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா அவரு நாங்களா விதைக்க வர மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில டாக்கீரை போட்டு பறந்துட்டாருங்க. இதான சான்ஸ். அப்படியே அவர் பின்னாடியே நம்மளும் கிளம்பிட்டோம். எப்படியோ ஐயாவோட உதவியார நம்ம காட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அப்புறங்க ஐயப்பனுக்கு இருமுடி திருமணிக்கு உரமுடைய ஒன்று தலையில் வச்சுக்கிட்டு பள்ளி கெட்டு சவுரி முளைக்கி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே நிறைய பிடிச்சாச்சு. என்னடா இது எமோஜின் பார்க்குறீங்களா? ஏன் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு வழியாக எல்லா ஊரையும் விறக்கி போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாரும் நிறுத்து தானே ஆடுறாதே அப்படின்னு பார்த்தா அட நமக்கு தெரிஞ்சண்ணே அண்ணோ என்னண்ணா அப்படின்னா நீ அண்டி சகதி மாட்டிக்கிச்சு நான் எடுத்துறேன் நீ போப்பான். போகிற வழியில் அப்படியே இருக்கேன் நான் ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோமா இருக்க பார்த்தா டக்கரை வருது. டக்கரில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் டக்கரில் போகுது அப்படிங்குமோ அவங்கள லைக் பண்ணிக்கோங்க. வீட்டு பார்த்தா சின்ன பசங்க உடம்புடி வச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. போட்டுனாலே கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ட்டா என்கரேஜ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு ஊருக்குள்ள வந்தா ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் பண்ணாங்களேங்க. மாமா வந்துட்டு மாப்பிள்ள நமக்கு ஒரு 2 மூளை தூக்கி போடணும் வாயா அப்படின்றாரு. சரி அவன் அப்படிங்க 2 மாமா பின்னாடி வண்டியை வாழை கொண்டு போனால் மாமா வீட்டுக்கு போகிற வழி அதை விட மோசமாக இருக்குது. என்னன்னாலும் பரவாயில்ல மாமா கேட்ட உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா மாமா கேட்ட முடியை தூக்கி விட்டாச்சுங்க. தூக்கி விட்டுட்டு மாமாவுக்கு ஒரு பாய் பாயை போட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது சாப்பாடு மட்டும் இருக்கு. குழம்புக்கண்ணா எங்கள் அக்காட்ட ஏக்கா எங்கக்கா குழம்பு அப்படின்னு இந்தாடா தம்பி கறிக்குழம்பு எங்கள் அக்கா கறிக்குழம்பு கொடுக்க சாப்பாடு முங்குற அப்படியே கறிக்குழம்பு சாரை எடுத்து ஊற்றிட்டு இது என்ன கறி அவன் எடுத்து வச்சு சும்மா சாப்பிடும் போது தாங்க தெரியுது இந்த கறிக்குழம்புக்கு வேண்டி இன்னும் 4 வேலை சேர்த்து பார்க்கலான்ட்டு இன்னைக்கு வேலை முடிச்சு.